योगीराम सुरत कुमार योगीराम सुरत कुमार योगीराम सुरत कुमार जय गुरुराय ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत कुमार प्रचोदयात्. நாமத்தின் மகிமை பற்றியே நம்ம பல சத்சங்கங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். நாமம் சொல்கிறதுனால என்னென்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா அப்படிங்கிற நாமம் எப்போது நம்ம நாவில் வரணும்னா அதுக்கு முதல் பழக்கம் நம்ம ஒவ்வொரு சத்சங்கத்திலும் சொல்கிற மாதிரி எந்த காரியத்தை சொல்கிறப்போ இதை சேர்த்து சொல்கிறோம். சாப்பிட்டீங்களா? யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா, இல்லை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். எனக்கு தெரிஞ்ச நிறைய யோகிராம் சுரத்குமார் குரூப்பிலோட நிறைய பேர் ஃபோனை எடுத்த உடனே யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கள் சார் இப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கள் சுவாமி இப்போதான் சொல்லுவாங்க. நீங்களும் தயவு செய்து இன்னையிலேருந்து உங்கள் ஃபோன் டாக்கிங்கில் முதல்ல ஃபோன் எடுத்தோடனே இந்த ஹலோ இதெல்லாம் விட்டுருங்க. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கள், என்ன பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்கன்னு கேளுங்க, அப்படியே பழகிடுங்க. இந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார்ங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்கணும். இப்படி தான் பிரகலாதன் வயிற்றில் கருவாக இருக்கிறப்போ நாராயணா நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை அவர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நாரதர் அவங்க அம்மாவோட கருவில் அவர் இருக்கிறப்போ அந்த வயிற்று பக்கத்தில் போய் நாராயணனை பற்றி உபதேசம் பண்ணார். நாரதர் தெரியுமில்லது. நாரதர் செய்த உபதேசத்தை பிரகலாதன் கருவில் இருக்கிறப்பவே கேட்டுட்டு இருந்தாங்க. இதனால தான் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை, தெய்வத்தை பற்றின உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது. நீங்கள் வேணால் உங்கள் தெரிஞ்ச குடும்பங்களில் யாராவது கேரளாவிலேருந்து குழந்தைகள் அடாப்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். தமிழ் மொழியை கேட்டு பேசுகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஏன்னா அந்த குழந்தை 10 மாதம் 9 மாதம் தாய்க்க வயிற்றில் இருக்கிறப்போ வேற ஒரு லாங்குவேஜை வேற ஒரு ஸ்லாங்கை கேட்டே பழகிருக்கும். இந்த பிரகலாதன் தாய்க்கு வயிற்றில் இருக்கச்சுல நாராயணா நாராயணா நாராயணங்கிற நாமத்தை நாரதர் உபதேசிச்சிட்டே இருந்ததுனால இந்த நாராயணாங்கிற நாமம் ஒரு காதில் புரிஞ்சிட்டு. அப்படிப்பட்ட ஒரு தீயவனுக்கு எப்படி நாராயண மந்திரத்தை சொல்கிற ஒரு மகன் பிறந்தாங்கிறத போன சத்சங்கத்தில் சொன்னோம். இந்த அமாவாசை அன்னைக்கு வராதவங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம், இப்படி ஒரு பையன் எப்படி பிறந்தான் அப்படின்னு. இந்த நாராயணா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு மந்திரம் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியணும்ல. நாரதர் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருந்தார். அவருக்கே இதுக்கு அர்த்தம் தெரியல. நாராயணா நாராயணா நம்ம சொல்லிட்டு இருக்கவே இந்த நாராயணாக்கு என்ன அர்த்தம்? நேராக நாராயணன்ட்டே போயிட்டார். பகவானே உங்கள் நாமத்தை எப்பவும் நாராயணா நாராயணன் சொல்லிட்டு இருக்கிறேன், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டார். பகவான் அட படுக்காளிப்பாயில் அர்த்தம் தெரியாமல் தான் இவ்வளோ நாளும் சொல்லிட்டு தெரிஞ்சியா? நீ போ, இந்த காவிரி நதி கரையில் ஒரு புழு அதில் ஊந்துட்டு போகுது, அது காதில் போய் நாராயணான்னு சொல்லு போ அப்படின்னார். நாரதர் நேராக போய் இந்த புழு காதில் நாராயணான்னு சொன்னார். புழு செத்து போச்சு. ஆஹா, நாராயணங்க நாமத்துக்கு மகிமை தானா? நேராக பகவான்கிட்ட போய் பகவானே உங்கள் நாமத்தை சொன்னதும் புழு செத்து போச்சே, இதுதான் நாராயண நாமத்துக்குள்ள மகிமே அப்படின்னார். சரி கவலைப்படாத, ஒரு வண்டு அங்கே பறந்துட்டு இருக்கு, அது காதில் போய் சொல்லு அப்படின்னார். வண்டு காதில் போய் நாராயணான்னு சொன்னார். வண்டு செத்து போச்சு. அடடடடா, நாராயணா நாமத்துக்கு இதுதான் மகிமையா? பகவானே என்ன கொடுமை இது. ஒன்றும் கவலைப்படாது, ஒரு மான்குட்டி ஓடி விளையாடிட்டு இருக்கு, அது காதில் போய் சொல்லி போ அப்படின்னார். மான்குட்டி காதில் போய் நாராயணான்னு சொன்னார். மான்குட்டி செத்து போச்சு. பகவானே இவ்வளோ நாளும் நம்மளை வேற விதமாக தான் பேர் சொல்லிட்டு இருந்தானுங்க, இனிமேல் நம்ம நாராயணா நாராயணன் சொல்லி எல்லாம் செத்தா நம்மளை கொலகாரனுங்கன்னு சொல்லுவானுங்க, இது தேவையா பகவானே அப்படின்னார். ஒன்றும் கவலைப்படாதப்போ அந்த ஒரு கண்ணுக்குட்டி அங்கே துள்ளி விளையாடிட்டு இருப்பார், அது காதில் போய் நாராயணான்னு சொல்லினார். நாரதர் நேராக போய் கண்ணுக்குட்டி காதில் நாராயணான்னு சொன்னார். கண்ணுக்குட்டி செத்து போச்சு. சத்தியம். நாரதர் ஓடி போய் சொன்னார், பகவானே இனிமேல் நான் நாராயண நாமத்தையே நான் சொல்லலை, என் டப்ளா கட்டையை படியிலே வச்சுக்கிறேன், இனிமேல் நாராயண நாமத்தையே நான் சொல்லலை, இது இப்படியே நான் சொல்லிட்டு போனேன்னா கொலகாரன் பேர் எடுத்துருவேன் அப்படின்னார். போயிட்டார் நாரதர். கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் திருப்பியும் பகவான்கிட்ட வரார். பகவான்கிட்ட வரப்போ நாராயணர் சொல்றாரு, நாரதா என்னாச்சு, நாராயணங்க நாமத்துக்கு உனக்கு விளக்கம் கிடைச்சிருச்சான்னார். இல்லை பகவானே அப்படின்னார். ஒன்றும் இல்லை, இந்த காசிராஜன் ஒரு மன்னன் இருக்கான், அவர் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 18 நாள் தான் ஆச்சு, நீ அந்த குழந்தை காதில் போய் நாராயணான்னு சொல்லிட்டு வா அப்படின்னாரு. பகவானே எனக்கு அடி வாங்குறதுக்கு முதுகில்லை, அவன் வேற ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றிருக்கான், அவங்க அந்த குழந்தை காதில் போய் நான் நாராயணான்னு சொல்லி அது எதுவும் ஒன்றுக்கு ஒன்று விபரீதம் ஆகி போச்சுன்னா எனக்கு அப்புறம் பிடிச்சி பாதாள ஜெயிலில் போட்டுருவான், என் வாழ்க்கை எங்கே போய் நான் போக மாட்டேன் அப்படின்னார்.
ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் போ. அந்த குழந்தை 18 நாளான குழந்தை காதில் போய் நாராயணான்னு சொல்லு போ அப்படின்ட்டார். நாரதர் வரார் அரண்மனையை தேடி. அரண்மனை வாயில் காவலை பிடிச்சிட்டான். யார் சாமி நீ அப்படின்னா, என்ன பார்த்தா தெரியல, கொண்டை வச்சுருக்கேன், டப்லா கட்டை வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், தம்புரா வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் எப்பவும் வரப்போ ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே வருவீங்களா, இப்போயாவது சொல்லலை அப்படின்னா, வேண்டாண்டா வாயை கிளறாத, சொன்னால் நீ செத்து போயிடுவாடா, அப்புறம் உயிரோடு நிற்க மாட்டேன், தயவுசெய்து வாயை கிளறாத போடா அப்படின்னார். வாயில் காவலே மன்னங்கிட்ட போய் இப்படி நாரதர் வந்திருக்காருன்னு சொன்னான். மன்னர் உடனே நாரதர் உள்ளே கூப்பிட்டாரு. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு கதவை அடைச்சிக்கிட்டாரு. சுவாமி வாங்க, இதுதான் என் குழந்தை அப்படின்னாரு. அந்த 18 நாளான குழந்தை காதில் போய் இவர் நாராயணான்னு சொன்னார். என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? அந்த குழந்தை உடனே எழும்பி சொல்லிச்சது, நாரதரே, ஒரு புழுவா கிடந்தேன், நாராயணான்னு சொல்லி எனக்கு அடுத்து ஒரு வண்டா பிறவி தந்தீங்க, ப்ரமோஷனா. வண்டா அலைஞ்சேன், நாராயணான்னு ஒரு நாமத்தை என் காதில் சொல்லி மானா பிறந்தேன், மானா அழிகிறமேன்னு நினைச்சேன், நாராயணாங்கிற நாமத்தை என் காதில் சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியா பிறவி செய்தீங்க. அப்போ என் காதில் வந்து நாராயணாங்கிற நாமத்தை சொல்லி இப்போ வந்து நான் மிகப்பெரிய ஒரு மகாராஜனுக்கு நான் குழந்தையா பிறந்திருக்கேன். நாராயணா நாமத்தினுடைய மகிமை இதுதான் இந்த குழந்தை சொல்லிச்சுதான். நாரதர் மிக்க மகிழ்ந்து போய் பகவான் சொன்னார், பகவானே, இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னா. ஆமாம், இதுதான் நாராயண நாமத்துடைய மந்திரம். இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பு ஒரு திடகாத்திரமான உடம்பு. இந்த உடம்புல எல்லாமே ஒட்டிக்கும், ஒட்டுமில்ல எல்லாமே, இந்த உடம்புல எல்லாமே ஒட்டுமில்ல. இந்த உடம்புலே ஒரே ஒரு பாகத்தில் எந்த பொருளும் ஒட்டாது. அது சொல்லுங்கள், எந்த பாற்று? இந்த உடம்புல நீங்கள் ஒரு எண்ணெய் தேய்ச்சா அதில் ஒட்டிக்கும், ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு களிம்பை தேய்ச்சா ஒட்டிக்கும். எதில் இந்த உடம்புல எந்த தலையில் ஒரு எண்ணெய் தேய்ச்சா ஒட்டிக்கும். இந்த உடம்புல உள்ள ஒரு பாகத்தில், ஒரே ஒரு பாகத்தில் மட்டும் எந்த பொருளும் ஒட்டாது. என்னது? நாக்கு. இந்த நாக்கில் நீங்கள் என்னத்தை தின்னாலும் நாக்கில் ஒட்டாது. நிறைய நெய் கலந்து நீங்கள் கேசரி சாப்பிட்டாலும் சரி, நிறைய அல்வா சாப்பிட்டாலும் சரி, கையில் தான் எல்லாம் ஒட்டியிருக்கும். எல்லாரும் கையை அல்வாவை தின்னுட்டு கேசரியை தின்னுட்டு கையை போய் சோப்பு போட்டு கழுவும். நாக்கு யாராவது சோப்பு போட்டு கழுவுமா? கழுவ மாட்டேன். ஆனால் நாக்கில் எதுவுமே ஒட்டாது. பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாக்கில் எதுவும் ஒட்டாது, அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி போயிடும். ஆனால் நாராயணாங்கிற நாமம் மட்டும் இந்த நாக்கில் ஒட்டும். நாராயணங்கிற நாமம் மட்டும் இந்த நாக்கில் ஒட்டும். அதனால் நாராயணங்கிற நாமத்தை விடாமல் சொல்லணும்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. இந்த நாராயணங்கிற நாமத்துக்கு அப்போ என்னதான் அர்த்தம்? என்ன டவுட்? எப்படி ஒட்டுமா? அந்த நாக்குக்கு அந்த ருசியை உணர்கிற எல்லா இதுவும் இருக்குல்ல, இந்த நாராயணங்கிற நாமத்தை எப்படி உங்கள் காதுகள் அப்சர்வ் பண்ணி உள்ளே கொண்டு போகுதோ, அதே போல் உங்கள் ருசியை அறிஞ்சு உங்கள் உடல் பூதா அந்த ருசியை எப்படி கொண்டு போகுதோ, இந்த நாராயணங்கிற நாமம் மட்டும் அந்த நாவிலே உங்களுக்கு தவள ஆரம்பிச்சிட்டுனா இந்த உலகத்தில் வேற எந்த கஷ்டமோ துன்பமும் வராது. வேற எல்லா ருசியும் அந்தந்த நேரம் மறந்து போயிடும். இனிப்பாக கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். ஒரு காஃபி குடிச்சிருக்கோமோ அந்த ஃப்ளேவர் கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். எதுனாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு கசப்பு தின்னமா கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆனால் அந்த நாராயணங்கிற நாமம் உங்கள் நாவில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா அது அவ்வளோ சுலபம் இல்லை. அது ஒட்டுனவங்களுக்கு தான் தெரியும். இந்த நாராயணங்கிற நாமம் நாவில் ஒட்டிட்டுனா உங்களுக்கு அது உங்கள் நாவை விட்டு விலகவே விலகாது. இந்த நாராயணா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்? யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஒரு நாமத்தை நாம சொல்றப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்? யோகி ராம் சுரத்குமார் நாராயணா அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்? நாராயணான்னா நரன்களை அரவணைப்பவர். நரன்கள்னா யாரு? மனிதர்கள். இந்த புண்ணியமற்ற பாவப்பட்ட அத்தனை ஜீவராசிகள் நரன்களை அரவணைப்பவர் நாராயணன். இதை விட வேற என்ன பேர் வேணும்? ராம் சுரத்குமார். ராம் சுரத்குமார் என்ன அர்த்தம்? இது பகவானுடைய பெயர் இல்லை, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பெயர் இது இல்லை. இது அவருடைய தந்தை இறைவனால் அவருக்கு அளித்த நாமம், இந்த பேர். அதனால தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த நாமத்தை சொல்லுங்க, இந்த நாமத்தை சொல்லுங்க, இது என்னுடைய பேர் இல்லை. எல்லாரும் பக்தர்களும் கேட்டாங்க, இது என்ன சாமி தெரியும் உங்க பேரை சொல்றீங்க? அவருக்கு பேர் இதில் பாதி ஒட்டி வரும்.
இல்லை இது என்னுடைய பெயர் இல்லை, இது என்னுடைய நாமம் இல்லை, இறைவன் தந்த நாமம் அப்படின்னு சொன்னார். யோகி ராம் சுரத்குமார்னா ராமனுடைய குமாரன், ராமனுடைய மூத்த குமாரன். நான் ஏற்கனவே சத்சங்கத்தில் சொன்னேன், ராமபிரான் சூரிய வம்சத்தில் பிறந்தவர். யோகி ராம் சுரத்குமார் சூரிய வம்சத்தில் வந்தவர். இப்போ ராம் சுரத்குமார்னா ராமபிரானின் மூத்த குமாரன் யோகி ராம் சுரத்குமார். சிவகுமார்னு என்ன பேர்? சிவனின் குமாரன். ராம் சுரத்குமார்னா ராமனுடைய மூத்த குமாரன். அப்போ அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த நாமத்தை விடாமல் ஜெபிக்கணும். நாராயண நாமம், அது எவ்வளோ பெரிய நாமம். பிரம்மனை நோக்கி அவன் தவம் இருக்கிறான், எனக்கு வரம் வேணும் வரம் வேணும் வரம் வேணும். பிரம்மா வந்துட்டார். வந்து பிரகலாதனுடைய அப்பா பேர் என்ன? ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுட்ட என்ன வர வேணும்னு கேட்குறார். அவன் கேட்டான் வரும், என்னை யாரும் கொல்லக்கூடாது. சரி, யாரும் கொல்ல மாட்டாங்க. மனிதர்களாலும் கொல்லக்கூடாது, விலங்காலும் கொல்லக்கூடாது. சரி தந்தேன். ராத்திரியும் கொல்லக்கூடாது, பகல்லையும் கொல்லக்கூடாது. சரி தந்தேன். வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியும் கொல்லக்கூடாது. சரி தந்தேன். எந்த ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாது. சரி தந்தேன். யாதொரு நிகழ்வாலும் எனக்கு எந்த காலையிலையும் எனக்கு மரணமே வரக்கூடாது. சரி தந்தேன் அப்படின்னார். சரி போதுமா அப்படின்னா, இல்லை இதுக்கு மேலே எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரும்? எல்லாரும் இனிமேல் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்கள் எல்லாரும் ஓம் இரணியாய நமன்னு சொல்லணும். இந்த நாமத்தை தான் எல்லாரும் சொல்லணும். இந்த பிரம்மா முட்டாளும் சரி தந்தேன் அப்படின்ட்டார். உடனே இரணி சொன்ன, முதல்ல நீ சொல்லு அப்படின்னா. யாருக்கிட்ட? பிரம்மாக்கிட்டே சொன்ன, முதல்ல நீ சொல்லு அப்படின்னா. பிரம்மா பயந்து போய் ஓம் இரண்யாய நம்மன்னு மறைஞ்சு போயிட்டார். அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. பிரம்மனே மிரண்டுட்டான் என் நாமத்தை கேட்டது. ஏடுறா வண்டியை, நான் நேர வைகுண்டத்துக்கு விடுனா. நேர தேர வைகுண்டத்துக்கு விடு, அடுத்த டார்கெட் அவன் தான். நேரம் அங்கே போட்டு வண்டினார். ரதம் அங்கே போகுது வைகுண்டத்தை நோக்கி. பெருமான் எம்பெருமான் நாராயணன் ஒழிச்சிக்கிட்டார். வரம் வாங்கிட்டு வரான் அவன் கொடியவன். நாராயணன் ஒழிச்சிக்கிட்டார். எங்கே ஒழிச்சாரு? எங்க ஒழிச்சிருப்பாரு நாராயணர்? எங்க ஒழிச்சிருப்பாரு? கண்டே பிடிக்க முடியாத இடம். ஒரு எதிரி நம்மளை தேடி வரான்ப்பா. ஒரு எதிரி நம்மளை தேடி வரான். நம்மளை கண்டுபிடிக்காத முடியாத இடம் எதுவா இருக்கும்? பாதாளமா? ஒரு சத்திரத்தில், அதுக்கு ஒரு விளக்கம் வேணா சொல்லிடுவோம் உங்களுக்கு புரியுது. ஒரு சத்திரத்தில் ஒரு வியாபாரி அன்னைக்கு பகல ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிட்டு நிறைய கேஷோட வந்து ராத்திரி சத்திரத்தில் தங்குறாரு. மூட்டையில் கட்டி வச்சிருந்த புளியோதரை கொண்டு வச்சு ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்க போறாரு. அப்போ பார்த்து ராத்திரி இன்னொருத்தனும் வரான் அங்கே தங்குறதுக்கு. சரி, அவனுக்கும் அந்த புளியோதரையில் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்லி படுக்க சொல்லிடுறாரு. ரெண்டு பேரும் படுத்துடுறாங்க. படுத்துட்டு அதிகாலையில் வியாபாரி எழும்புறாரு. எழும்பி வியாபாரத்தை பார்க்க போறதுக்கு எழும்புறாரு. இவர் எழும்புன சத்தத்தில் பக்கத்தில் ராத்திரி பின்னாடி வந்து படுத்தவனே எழும்புறான். பின்னாடி வந்து படுத்தவன் அவன்கிட்ட கேட்டான், வியாபாரிக்கிட்ட, நான் யாருன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். தெரியுமே அப்படின்னா. என்ன தெரியும்? நீ திருடன் தானே, உனக்கு தெரியுமே அப்படின்னா. அப்படியா, நீ ராத்திரி நிறைய பணம் வச்சுருந்தேன், நான் பார்த்தேன். அது இருக்கா பாருங்க, என்கிட்ட தான் இருக்குது. அது எப்படி உன்கிட்ட இருக்கும் அப்படின்னா. நான் ஓம் பைக்குள்ள தானே அதை பத்திரமா வச்சுருந்தேன் அப்படின்னா. அதான் நான் ராத்திரி பூரா தேடினேன், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா திருடன். இதே போல் நாராயணர் எங்கே ஒழிச்சிருப்பாரு? ஹிரண்யனுக்கு இதயத்தில் போய் ஒழிச்சிட்டார். வந்தா இல்லை, நேரம் அவனுக்கு இதயத்தில் போய் ஒழிச்சிட்டார். இவன் சுற்றி முற்றி பார்த்தான், வைகுண்டத்தில் நாராயணரை காணலை. சரி விடுறா, அடுத்து கைலாயத்துக்கு போவான், இவர் எங்கே ஒழிச்சிருவார் பார்ப்போம். அவனை போய் சொல்லணும்னு போறார். போகிற வழியில் ஒரு குருகுலம் இருக்க நாரதர் உட்காந்துருக்காரு. இவன் தான்டா டார்கெட், இவன் தான் நாராயணன் சொல்லிட்டு இவனை பிடி, முதல்ல இவனை பிடி அப்படின்னா. நாரதர் மிரண்டு போய் நிற்கிறார். அடாடாடா வரானே. நேரம் நாரதன் முன்னாடி போய் நிற்கிறான். ஹிரண்யன் சொல்லு அப்படின்னா. பகவான் நாராயணன் உள்ள இருந்து, சொல்லிடாத, என்ன கூப்பிட்றாத அப்படிங்கிறாரு. உள்ள இருந்து கூப்பிட்றாத, என்ன நாரதர் பார்க்குறாரு, கேட்டு சொல்ற, என்ன கூப்பிட்றாத, எப்பா கூப்பிட்றாதே, நாராயணன் கூப்பிட்றாத அப்படிங்கிறார். நாரதர் பயந்து போய் நிற்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நாமத்தினுடைய மகிமை பயங்கரமான மகிமை. அவனுக்கு உலகமே நம்முடைய நாமத்தை சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஓம் இரணியாய நமன்னு என் நாமத்தை தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் எல்லா மானிடர்களும் என் நாமத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டான். கடைசியில் தகுதி இல்லாதவன் நாமத்தை சொல்றதுக்கு ஆசைப்பட்டதுனால அவனுடைய முடிவு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ இதுல இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன், நேரம் பற்றாம, அதனால சீக்கிரமா சொல்லி முடிக்கல. கதை பெரிய கதை. ஹிரண்யனை எப்படி கொல்ல போறீங்கன்னு நாராயணர்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய வரம் வாங்கியிருக்காரே சுவாமி,
இந்த அகில உலகமே மிரண்டு போய் கிடக்கு, பிரபஞ்சமே மிரண்டு போய் கிடக்கு, தேவலோகமே மிரண்டு போய் கிடக்கு. அவனை எப்படி கொல்ல போறீங்க நாராயணரே அப்படின்னு கேட்டப்பதான் இங்க திருக்கோஷ்டியூர்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கோயில் இருக்கு, கேள்விப்பட்டதில்லை. அங்க கீழே சிவன், பார்வதி, முருகன் எல்லாருக்கும் ஆலயம் இருக்கும், மேல பெருமாளுக்கு ஆலயம் இருக்கும். அங்கதான் அவர் முதலாக நரசிம்மராக அவதாரம் எடுத்து காட்டினார். ட்ரையல் காட்டினார். நான் இப்படித்தான் அவதாரம் எடுத்து அவனை கொல்ல போறேன்னு காட்டினார். அதான் திருக்கோஷ்டியூர். வழிபட்டா புண்ணியங்கள்லாம் வந்து சேரும். ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் சொல்றேன், அவங்க கேட்டு போறாங்க. எங்க போறது நம்ம? கூட்டிட்டு போகணுமா? எனக்கு சொன்னா மட்டும் போதாது, எனக்கு கூட்டிட்டு போகணும். இருக்கவே இருக்காங்க, லட்சுமியை பிடிங்க. ஆமா, ஒரு சசிகலா மாதிரி அவங்கள டக்குன்னு ஒரு பெரிய பஸ்ஸே பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ அவ்வளவு ஒரு புண்ணிய ஸ்தலம் திருக்கோஷ்டியூர். அப்போ அந்த நாமத்தினுடைய மகிமை இப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு ஹிரண்யகசிபு எதுக்காக நாமத்தை இந்த உலகமே சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கிறது. அப்போ நாராயணங்கிற நாமத்துக்கு டவுட் தீர்ந்ததில்லை, யோகிராம் சரத்குமார் நாமத்துக்கு டவுட் தீர்ந்ததில்லை. இப்போ யோகிராம் சரத்குமார்ங்கிற நாமத்தை விடாமல் ஜெபிங்க. இந்த நாமத்தை மிஞ்சுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் நாமம் சொல்றதுக்கு ஈடா பணம் கிடையாது, பவுசு கிடையாது, நோய் கிடையாது, எந்த பெரிய வசதி வாய்ப்புகளும் கிடையாது, எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த நாமம் ஒண்ணுதான் நமக்கு எல்லா பொக்கிஷமும், நமக்கு எல்லா மிகப்பெரிய வரமும் அந்த நாமம் ஒண்ணுதான். நாமத்தை விடாம ஜெபிங்க, எப்போதும் நாமத்தை சொல்லி பழகுங்க. நாமம் நம்ம நாவல இருந்ததுன்னா யாரும் நம்மளை நெருங்க முடியாது, ஏமனே நம்மளை நெருங்க முடியாது. அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய நடந்த கதைகளை நமக்கு உதாரணமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயங்கிற நாமத்தை விடாமல் ஒவ்வொரு கணமும் ராத்திரியும் பகலும் தூங்குற நேரம் தவிர ஜெபிங்க. அந்த ஜெபிக்க நீங்கள் தூங்குற நேரமும் அந்த நாமம் வரும். அதான் பப்பா ராமதாஸ் பற்றி நான் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு கதை. ஒரு வீட்டில் போய் தங்குவார். அந்த வீட்டுக்காரன் திண்ணையில் படுத்துக்கிறீங்களா, வீட்டுக்கு படுத்துக்கலான்னு கேட்டால் அவன் திண்ணையில் படுத்திருப்பாரு. அவன் கதவை பூட்டிட்டு உள்ளே படுத்தவனுக்கு தூங்க முடியாது, ஒரே சத்தமாக இருக்கும். என்னடா இவ்வளோ தொல்லைப்படுத்துறான்னு வெளியே வந்து பார்த்தா பப்பா ராமதாஸ் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த நாமம் அவருக்கு உடம்புல இருந்து வெளிப்பட்டு இருக்கும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிறது. அதனால அந்த நாமத்தை விடாமல் ஜெபிங்க. நாமமே நமக்கு நல்லது செய்யும், நாமமே நமக்கு நன்மைகளை தரும், நாமமே நமக்கு எல்லாம் தரும். அதனால யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராய நாமத்தை விடாம ஜெபிக்கணும். அந்த நாமத்தை பத்தி தான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நாமம் உங்க நாவல தவறாம படிச்சாதான் மற்றவை எல்லாம் நமக்கு வரும். அதனால நாமத்தை விடாம ஜெபிங்க. நாமத்தை விடாம ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, அதை உணர்வோட கலந்து உள்ளுணர்வாக போய் அந்த நாமத்தை ஜெபிக்கணும். அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் அது வராது. ஆரம்பத்தில் நம்ம வாய் வழியா சும்மா சொல்லி பழகுவோம். போக 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 அந்த நாமம் நம்ம உடம்புலையும் இதயத்திலையும் மூளையிலையும் நம்ம ஒவ்வொரு அணுவிலையும் அது கலந்துரும். அதனால விடாம ஜெபிக்க நேரம் இல்லைன்னா வீட்டில் அந்த ரேடியோவில் அதை போட்டு வைங்க. இந்த மந்திரம் சொல்றதை உங்களுக்குலாம் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் வாங்கிருக்கேன்னு தெரியல. இந்த மந்திரம் சொல்றதை வீட்டில் போட்டு வைங்க. அது காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம சொல்லாத நேரங்களில் காதில் ஒலிக்கட்டும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை வேற எங்கேயும் வேலை பார்க்குறீங்களா, வீட்டில் வேலை பார்க்குறீங்களா, எங்கே இருந்தாலும் அதை லேசாக வச்சுக்கோங்க, ஒரு தப்பும் கிடையாது. அப்படி நாமத்தை காதில் கேட்டுக்கிட்டே இருந்தவங்க யாரும் தோற்று போனதா எனக்கு தெரிஞ்ச சரித்திரம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மார்த்தாண்டத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரிகள்லாம் கொஞ்ச காலம் தான் பீக்கில் இருக்கும், அப்புறம் அது அப்படி டவுனில் போயிடும். நிறைய ஹாஸ்பிட்டல் என்னால் சொல்ல முடியும், இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கிறனால அது பேரை சொல்ல விரும்பலை. நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய பிரசவ ஆஸ்பத்திரிகள் கொஞ்ச நாள் அப்படி பீக்கில் இருக்கும், அப்புறம் டவுன் போயிடும். ஆனால் மார்த்தாண்டத்தில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி ஒன்லி பிரசவத்தை நம்பி தான் அந்த ஆஸ்பத்திரி ஓடிட்டு இருக்கு. மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிரசவ ஆஸ்பத்திரி தான். ஆனால் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி விழாமல் போயிட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ். காரணம் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் முடித்தவர் தான். அவருக்கு ஓபியில் உட்காந்துருப்பார். அவருக்கு பெரிய ஓபி ஒன்றும் கிடையாது, கீழே ஒரு கைனகாலஜிஸ்ட் தான் உட்காந்து எல்லா பேஷண்ட்டும் பார்க்கும். அவருக்கு ஓபிக்குள்ளே இந்த நாமத்தை இந்த இதில் போட்டு விட்டுருப்பார், அந்த சின்ன மிஷினில் போட்டு விட்டுருப்பார். அது ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே எந்த மதத்தை அவங்க சேர்ந்தவங்க போய் ஓபிக்கு கன்சல்டிங் போனாலும் யாரும் தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்க போகிறது. அவர் பாட்டுக்கு ஓட விட்டுருப்பார், ஒரு ஊதியத்தை கொடுத்து வச்சுருப்பார், அவர் சிவனேன்னு உட்காந்துருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா செல்வம் கொட்டுது, செல்வ வளம் அப்படியே கொட்டுது. இதுதான் நாமத்தின் மகிமை.
நீங்கள் யாருக்கும் பயந்து அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோ, ஊரில் அவங்க அப்படி சொல்கிறாங்களே இவங்க எப்படி சொல்கிறாங்களே, சிவகுமாரை பற்றி அப்படி சொல்கிறாங்களே, யோகிராம் சிவகுமாரை பற்றி அப்படி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு யாரும் உதவி பண்ண போகிறது கிடையாது. எது உங்களுக்கு நடந்தாலும் அது பகவானால் தான் நடக்க போகுது. உங்களுக்கு யார் வந்து உதவி பண்ணாலும் பகவானால் தான் நடக்க போகுது. அப்போ இவங்க முக்கியமா அவங்க முக்கியமா, அதுதான் நம்ம நாவல் இருக்கணும். பகவான் தான், அதுக்கு மேலே தான் எல்லாம். சர்வ உலகத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு போடுவார் பகவான். அப்போது உங்கள் எண்ணிலும் எழுத்திலும் கருத்திலும் பகவான் நாமம் தான் இருக்கணும். இந்த பகவான் நாமத்தை யாருக்கும் பயந்து நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. விபூதி பூசுறீங்களா, தைரியமாக பூசுங்க. நான் ஏற்கனவே கதை சொன்னேன், சீனா போனப்போ எங்கள் கூட இன்னொரு கப்பிள்ஸ் இருந்தாங்க. நான் இதே ரூபத்தில் தான் இருந்தேன். அவங்க என்ன வெறுத்துட்டாங்களா, எங்கிட்ட நல்ல நட்பாயிட்டாங்க. அப்போ நீங்களாக இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. நீங்கள் வேஷம் போட போனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு வேஷம் போடணும். இவரை பார்க்க போகிற வேஷம் போடணும், அவரை பார்க்க போகிற வேஷம் போடணும், இவரை பார்க்க போகிற வேஷம் போடணும். அப்போது சிவகுமாராகவே இருந்தால் எல்லாம் சிவகுமார் தான் இப்படி தான் இருப்பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோதான். இதனால் நீங்கள் நாமம் சொல்ல மறக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நாமம் சொல்லுங்கள். நான் சைனா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நாமும் சொல்லிட்டு தான் இருப்பேன். எங்கே போனால் வேறு இன்ஸ்டியூட்களும் எங்கே போனால் நாமும் சொல்லுவேன். கேட்குறவங்ககிட்டலாம் பகவானை பற்றி சொல்லுவேன். ராம் சரத்குமாரா தெரியாத, அது இவர் தான் விளக்கி சொல்லுவேன். அது எந்த நமக்கு இதுவும் கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ண போகிறோம். நானும் ஒரு விஷயம் முதல்ல போயிட்டோம். கார்டை வாங்கிட்டு 2 கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு தான் கீ. மற்ற எல்லாரும் கார்டை வாங்கிட்டு வந்தவங்க ரூமை திறக்க முடியல. எல்லாரும் கார்டை போட்டு 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 பார்க்குறாங்க, ரூம் திறக்கலை. எல்லா டாக்டர்ஸும் என்கிட்ட, சார் இந்த ரூம் ஒன்று திறந்து கொடுத்துருங்க சார். எனக்கு தெரியாது எப்படி திறக்கணும்னு. நான் டக்குன்னு கார்டை போடுவேன், டோர் திறந்துடும். சார் எப்படி சார் திறந்தீங்க சொல்லித்தாங்க. யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயன் கார்டை போடுங்க திறந்துடும் அப்படின்னு. எல்லாருக்கிட்ட சார் விளையாடுங்க சார், சொல்லுங்க சார். அதாங்க உண்மையில அப்படிதான். யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயன் கார்டை போடுங்க, டோர் திறந்துடும். அவ்வளோவுக்கும் திறந்து கொடுத்தேன். உண்மையில அதான் உண்மை. ஒரு அடுத்த நாள் காலையில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இதில் ஒரு அம்புக்குறி இருப்பார், இதை தமிழ் விடணும். அப்படி போகும் இடமெல்லாம் யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் யோகிராம் சரத்குமார் ஒரு நாமத்துக்கே மகிமைன்னு சொல்லிடுறான். எதுக்கும் தயங்காதீங்க. இன்னைக்கு கேலி பேசுகிறவங்க கிண்டல் பேசுகிறவங்களாம் 1000 பேரை பார்த்தாச்சு. நாளைக்கு அவனுங்க வந்து நிற்பான். இன்னைக்கு யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் பகவானை கிண்டல் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த கேட்டில் வந்து நம்மளை சண்டை வந்தாங்க, எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. பகவான் யார் யாரும் உங்களுக்கு இழுத்து கொண்டுன்னு அவருக்கு தெரியும். யார் யாரும் இழுத்து உங்கள் காலடியில் கொண்டுன்னு அவருக்கு தெரியும். அதனால் நாமத்தை மறக்காதீங்க, பகவானை மறக்காதீங்க. பகவான் நாமத்தை சொல்கிறது தயங்காதீங்க. அதில் வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. யாரும் நினைப்பாங்களும் நினைக்காதீங்க. எவன் என்ன சொன்னாலும் அவன் வேலையை பாரு அப்படின்னு. இந்த உலகமே அவர் தான். நம்மளை உருவாக்குறது அவர் தான். நம்மளை வாழ வைக்க போகிறது அவர் தான். வாழ வச்சிட்டு இருக்கிறது அவர் தான். இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் உங்கள் சிந்தனைக்குள்ள அதை புகுத்துட்டீங்கன்னா அது முதல் வெற்றி. அதே போல் தங்கச்சி வந்திருக்கா, அக்கா வந்திருக்கான்னு சொல்லி வீட்டில் முடங்கி கிடக்கிறது முதல் முட்டுக்கட்டை. முடிஞ்சால் தங்கச்சி தள்ளிட்டு வரணும், இல்லை அக்காவை கூட்டிகிட்டு வரணும், இல்லையா நீ வீட்டில் படுத்துக்கிட நான் போகிறேன்ட்டு வரணும். இதெல்லாம் தான் வெற்றிக்கு முதற்படி. புரியுதில்ல? எனக்கு அங்கிட்டு அவர் வந்துட்டாரு, இங்கிட்டு இவர் வந்துட்டாரு, என் அத்தா வந்து கூப்பிட்டுட்டாரு, அக்கா வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. புரியுதா? வாரத்தில் ஒரு நாள் தான் பகவான்கிட்ட கூப்பிடுவோம். அதுவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். பாக்கி உள்ள நேரம் எல்லாம் அக்காளுக்கு சீலை பிடிச்சி தான் தெரிய போகிறீங்க, தங்கச்சி சீலை பிடிச்சி தான் தெரிய போகிறீங்க. யார் கூப்பிட்டா? அதில் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் தான் நான் சொல்கிறேன். பகவானுக்கு பாருங்க எவ்வளோ நிறைவாக இருக்குது பாருங்கள். அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அந்த நிறைவோடு நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நல்லது, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க தங்கச்சிக்கு நல்லது, தங்கச்சி மாப்பிள்ளைக்கு நல்லது, தங்கச்சி பிள்ளைகளுக்கு நல்லது, உங்கள் அம்மாவுக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது, எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கும். நீங்கள் மட்டும் கும்பிட்டு போகிறீங்கன்னு கிடையாது. இந்த அருளோடு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லது. உங்கள் கணவர்களுக்கு நல்லது, மனைவிக்கு நல்லது, அம்மாவுக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது. வீட்டிலையே ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இருக்கும். இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கொண்டு போங்க, தீர்த்தத்தை கொண்டு போங்க, அதை வீட்டில எல்லாம் தெளிங்க. யாராவது கொஞ்சம் பீடை பிடிச்சிருந்தா அவங்க மேலே தெளிச்சு விடுங்க. எல்லாம் சரியாகும், வீட்டில் எல்லாமே சரியாகும். இது கண்கண்ட உண்மை. சத்தியமாக நான் சொல்கிறேன். பகவான் நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம கூட பேசுவார். எப்படி பேசுவாரோ, இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம், சும்மா நிறைய சொல்ல முடியும். என்னால் நேரம் இல்லை, உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. ஒவ்வொருத்தரும் வீட்டில் 1000 வேலையை வச்சுட்டு வந்துருப்பீங்க. இன்னைக்கு காலையில் நான் ஒரு 4 மணிக்கு எழும்பி இவருக்கு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணுறப்போ எனக்கு பயங்கர பேக் பெயின். இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தப்போ பயங்கர பேக் பெயின். என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு வலி தாங்க முடியலை. எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சு அதில் உட்காந்துட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் முடியல, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, வர அவர் வச்ச விதி அதுதானே, அனுபவிச்சுட்டு போகிறேன்.
இல்லையா நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன், வெறும் தீபாராதனை மட்டும் காட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஒருத்தர், ஒரு யோகிராம் சுரத்குமார் பக்தர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, என் கண்ணில் அப்படியே தெரியுது. அதில் என்ன சொல்லியிருக்காரு பகவான், யோகிராம் சுரத்குமார் ஒரு இதை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நோய் வலின்னு போன ஒரு பக்தருக்கு அவர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கார். இந்த நோயும் வலியும் நீ அனுபவிக்கணும்னு என் தந்தை விருப்பப்படுகிறார். இந்த வலியும் நோயும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று என் தந்தை விருப்பப்படுகிறார். ஆனால் மற்றதெல்லாம் நலமாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஆன் கோயிங் ஆன் வெல். இதை பத்தி நீ யோசிக்காத, இதை நீ அனுபவிக்கணும்னு என் தந்தை விரும்புகிறார். தந்தை விருப்பம் அதுவாக இருந்தா நம்ம ஏன் எப்படி மறந்து பேச முடியும்? எவ்வளவு அழகான அட்வைஸ் பாருங்க. எனக்கு பேக் பெயின், எனக்கு முடியல, நான் தீபாவளி மட்டும்தான் காட்ட வேண்டாம். அவர் சொல்றாரு, என் தந்தை விருப்பப்படுகிறாருப்பா, நீ இந்த வலியும் நோயும் அனுபவிக்கணும் அவர் விருப்பப்படுறாரு. சந்தோஷம், நான் அனுபவிச்சுட்டு போறேன். இதுதான் ஆறுதல். நான் அப்ப வருத்தப்பட்ட எனக்கு டக்குன்னு ஒரு ரெமடி, இது இப்படிதான் இருக்கும்ப்பா, பகவான் அதான் விருப்பப்படுறாரு. ஆனா மற்றதெல்லாம் நல்லா இருக்குன்றார். அடுத்த வார்த்தை தான், வேற எல்லாமே நல்லா இருக்கு, அதை பத்தி நீ கவலைப்படாது, இது ஒண்ணு நீ அனுபவிச்சு தரணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதான் பகவான். இப்படி யார் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவா பக்கத்துல இருந்து? பகவான் தான் சொல்லுவார். அதனால தான் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் நமக்கு எப்போ வரும்னா, பகவானே மனசுல நிறுத்தினா மட்டும்தான். நடப்பதெல்லாம் என் தந்தை செய்கிறார், பகவான் செய்கிறார், எல்லாம் என் நன்மைக்கு தான் நடக்குது, எல்லாமே நல்லா ஆகும், சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். ஓகே, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய் குருராய்.